அன்னைக்கு திருமாவர்கள் கருணாநிதியையும் இந்த கூட்டணி ஆட்சியில் கூட்டு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி அவ்வளோ பவர்ஃபுல்லாக நிறைய விஷயங்களை பேசியிருப்பார். ஒரு வகையில் பார்த்தால் இந்த ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற ஒரு கோஷத்தையே கூட்டணி கட்சியாக முதலில் விசிகா தான் பேசியிருக்கு பெரிய அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. சரிங்களா? இப்போ காங்கிரஸ்லாம் பேசுகிறது ரொம்ப லேட்டு, இது ரொம்ப லேட் பிக்கப்பு. அவங்களாம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே விசிகே அதை பேசிடுச்சு. ஆனால் அப்படி பேசின விசிகே தான் அவங்களுக்கு 6 சீட்டு கொடுத்தோன்னு ஓகே சார்னு சைலண்ட்டாகவும் வர்றாங்க. அப்போ தேர்தல் அரசியலில் இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போகிறது தான் திமுக வந்து தன்னோட அட்வான்டேஜாக எடுத்துக்குது. திமுக என்ன பண்ணுதுன்னா தான் கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளை கொன்னுடுது. அவங்க இப்போ திமுக ஆட்சியில் இருக்குது, இவங்க கூட்டணி கட்சியாக இருந்தாலும் மக்களோட பிரச்சனைக்கு காங்கிரஸ் பேசவே இல்லை. விசிகே எந்த பிரச்சனைக்காகவும் அது பேசவே இல்லை. வேங்கவேல் மாதிரியான ஒரு இந்திய அளவில் அவமானகரமான ஒரு சம்பவம் நடந்த போதும் விசிகே சைலண்டாக தான் இருந்துச்சு. சும்மா பேருக்கு இந்த வள்ளுவர் கூட்டத்தில் ஒரு போராட்டம் நடத்துனாங்க, அவ்வளோதான். அப்போது திமுகவோட ஆட்சியில் அதிகம் பாதிக்கப்பட்ட கூட்டணி கட்சினா ஃபஸ்ட்டு விசிகே, 2வது இடதுசாரிகள், 3வது தான் காங்கிரஸ், அப்புறம் 4வது வேல்முருகன். வேல்முருகன் இன்னைக்கு கூட சட்டசபையில் பேச விடலை. வேல்முருகன் எந்திரிச்சாலே என்னென்னு தெரியல, சபாநாயகருக்கு வேர்த்து வேர்த்து ஒழுகும் போல இருக்குது. அவர் வேல்முருகனை பார்த்தாலே பயந்துடுறாரு, பயங்கரமாக இன்சல்ட் பண்ணுறாரு. அப்படி இந்த திமுக ஆட்சியில் இவர்கள் 4 பேருமே ரொம்ப அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இதில் பெரும் துயரம் என்னென்னா இந்த 4 பேருமே தங்களோட சுயமரியாதையை இழந்துட்டு தான் திமுக கூட இருக்காங்க.